வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு, 3 பச்சை மிளகாய், ஒரு சுண்டைக்காய் அளவுக்கு புளி. 1 நிமிஷம் இதை வதக்கிடலாம். அரைக்கட்டு மல்லித்தழையை நல்லா அலசிட்டு நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். காம்புகளை எல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதையும் சேர்த்தே போட்டுக்கலாம். மறுபடியும் 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காயை போட்டு மறுபடியும் 1 நிமிஷம் வதக்கிடலாம். தேங்காயும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய்க்கு பதிலாக நெய் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. 1 பாக்கெட் சேமியாவை எடுத்திருக்கேன். இது 180 கிராம் அளவு. இந்த சேமியாவை பொடிச்சு போட்டு கருகாத அளவுக்கு வறுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷம் பிடிக்கும். அளவான தீயிலேயே வறுக்கணும். லேசாக செவக்கிற அளவுக்கு வறுபட்டுருச்சு. இதை எடுத்துடலாம். நான் ஏற்கனவே ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். நம்ம வறுத்த சேமியாவை அதில் போட்டுடலாம். 1 நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டால் மட்டும் போதும். சேமியா ஒரு 3/4 பதத்துக்கு வெந்தால் மட்டும் போதும். கிட்டத்தட்ட கண்ணாடி பதத்தில் இருக்கும். இந்த ஸ்டேஜில் இந்த தண்ணியை நம்ம வடிச்சிடலாம். வடித்த பிறகு இதில் நார்மலான தண்ணியை ஊற்றி ஒரு 30 செகண்ட் கலந்து விட்டுடலாம். ஒரு 30 செகண்ட் கலந்து விட்ட பிறகு இந்த தண்ணியையும் நம்ம வடிச்சிக்கலாம். உங்கள் கிட்ட வடிகட்டி இருந்ததுன்னா வடிகட்டியில் வடித்து எடுத்துக்கோங்க. சுத்தமாக தண்ணி இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கனாலே தெரியும், சேமியா நல்லா உதிரியாக வந்திருக்கு. நம்ம எப்பவும் செய்கிறது களி மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி சேமியாவை செஞ்சு பாருங்கள். வழக்கம் போல் சேமியா செய்யும்போது ஒரு வாடை வரும். இப்படி செய்கிறதுனால அந்த வாடை இருக்காது. பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. நீங்கள் ஒவ்வொரு டீஸ்பூன் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி அல்லது உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஒரு 10-20 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்க நீளவாக்கில் இதை போட்டுடலாம். மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை போட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா மட்டும் போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை உள்ளே போட்டு கலந்துடலாம். ஒரு 10-20 செகண்ட் கலந்து விட்டால் மட்டும் போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் சேர்க்கிறேன். இதுவே சரியாக இருக்கும். மிக்சி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடணும். ரொம்ப நேரம் கொதிக்கவெல்லாம் வேண்டியதில்லை, கலந்து விட்டால் மட்டும் போதும். இப்போ இதில் நம்ம சேமியாவை சேர்த்துடலாம். சேமியாவை போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் அளவான தீயிலேயே பிரட்டி விடணும். இது கொஞ்சம் சூடு ஆறும்போது நல்லா உதிரியாக வந்துடும். ஒரு தரம் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. அந்த அளவுக்கு இதனோட டேஸ்ட் இருக்கும். சேமியாவே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.